இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய 20க்கும் மேலான நபர்களுடன் உரையாடல் நடத்தியிருக்கிறார். அந்த அனைத்து உரையாடல்களிலும் மிக உயர்ந்த சிகரம் போன்றது நிக்கோதேமுவுடன் நடத்திய உரையாடல். இந்த உரையாடலில் கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியங்களை நாம் அறிய முடியும். மிகச்சிறந்த இறையியல் கோட்பாடுகளை இந்த உரையாடலில் நாம் பார்க்க முடியும். சபைகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய அஸ்திபார உபதேசங்களை இந்த உரையாடலில் நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த உபதேசத்தை தவிர்த்துவிட்டு கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை நாம் வரையறுக்க முடியாது. மறுபிறப்பு, தண்ணீரினாலும் ஆவினாலும் பிறக்கும் உறவு, கடவுள் உலகத்தை நேசித்த அன்பு போன்ற பல ஆவிக்குரிய சத்தியங்களை உள்ளடக்கியது இந்த உரையாடல். இதை பற்றிய ஒரு வேத பாடம் கேளுங்கள், பயன்பெறுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் செய்திகளை ரெகுலராக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் எந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இது விசுவாசிகள் வசனத்தில் வளர வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கடினமான பகுதிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தனையோடு கூட இந்த செய்திகளை நான் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு வழங்கி வருகிறேன். எனவே இந்த செய்திகளை மற்ற விசுவாசிகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் எதை பற்றி தியானிக்க போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவோடு பேசிய அந்த உரையாடலை பற்றி இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். இந்த உரையாடல் என்பது மிக 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 முக்கியமான ஒரு உரையாடல். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருந்த நாட்களில் ஏறக்குறைய 20 நபர்களுக்கு மேலாக அவர்களோடு உரையாடி இருக்கிறார். அந்த ஒவ்வொரு உரையாடலிலும் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். எந்த மனிதனோடு உரையாடும் போதும் அந்த மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய வெளிச்சத்தை கர்த்தர் காட்டியிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சமாரிய ஸ்திரியிடம் ஆண்டவர் பேசும்போது, தேவனை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்து விட்டது என்று ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அந்த பெண்ணுக்கு சொல்கிறார். அதுவரைக்கும் எருசலேம்ல மட்டும்தான் தேவனை ஆராதிக்க வேண்டுங்கிற கட்டுப்பாட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு அந்த டிஸ்பென்சேஷன் எல்லாம் ஓவர், இனி எல்லா இடங்களிலும் தேவனை ஆராதிக்கலாம் என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை அந்த சமாரிய ஸ்திரியிடம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். பிலாத்துவை நோக்கி பார்த்து, பிலாத்து உன்னை விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று நீ அறியாயா என்று கேட்ட பொழுது, ஒருவனுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அளவில் என்மேல் உனக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று ஒரு தைரியமாக உண்மையான அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்கிற காரியத்தை அன்றைக்கு பிலாத்துவிடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். அது மாத்திரம் தோமாவிடம் கண்டு விசுவாச பிழைப்பார்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று விசுவாசத்தினுடைய உண்மையான உட்கூரை பற்றி அந்த இடத்தில் தோமாவிடம் எடுத்து கூறினார். ஒரு செல்வந்தன் நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, உன் செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லி ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தையும் அந்த உரையாடலில் தான் ஆண்டவராய் இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பேதுரை பார்த்து, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களா மாற்றின் என்று ஆத்தும ஆதாயத்தினுடைய மகிமையை அந்த பேதுருக்கு விளக்கி இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுனன் யார் எனக்கு அந்நியன் என்று கேட்கும்போது அந்த இடத்தை தெளிவாக ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்கி இருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஒவ்வொரு உரையாடலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய சத்தியங்களை சொல்லி இருக்கிறார். ஆனால் இவர்கள் எல்லாவற்றிலும் பார்க்கலாம், ஒரு கிளைமாக்ஸ், ஒரு டயலாக் எதுனா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவோடு பேசிய அந்த உரையாடல் தான். இதுதான் மறக்க முடியாத ஒரு உரையாடல். எத்தனையோ பேரிடம் பேசியிருந்தாலும் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை உபதேசங்களை ஆதாரமாக கொண்டிருக்குது. கோர் பிலீஃப் என்று சொல்லக்கூடிய பேசிக் டாக்டரின் இந்த உரையாடலில் காணப்பட்டிருக்குது. இதை நான் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது பல சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. இந்த சத்தியத்தின்படி சபைகள் தங்கள் சபைகளை அமைத்துக் கொண்டால், விசுவாசிகளை இணைத்துக் கொண்டால், அதுதான் மிகப்பெரிய ஒரு அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அத்தனை பெரிய சத்தியங்களும் இந்த ஒரு உரையாடலில் காணப்படுகிறது. குறிப்பாக இதில் 5 காரியங்களை நான் பார்க்கிறேன்.
5 முக்கியமான காரியம் சொல்லிவிட்டு பின்னால் அதை பற்றி ஒவ்வொரு வசனமாக நாம் அந்த காரியத்தை குறித்து தியானிக்கலாம். இந்த சொல்லப்படுகிற இந்த சத்தியங்கள் அனைத்தும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கலாம். இதுல முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கதேமுன்னு சொன்ன மிகப்பெரிய ஒரு இறையியல் கோட்பாடு என்ன தெரியுமா? மனம் திரும்ப வேண்டும். unless you are born again, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் என்ட்ரி இன்டு ஹெவன் எதுனா மனம் திரும்புதல். ஒரு அடிப்படையான சத்தியத்தை சொல்றார். ரீபர்த் ஃப்ரம் எபவ், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த மறுபிறப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, அந்த மறுபிறப்பு எப்படி நடக்க வேண்டும்? இது மனித முயற்சியினால் அல்ல, அது ஆவியினாலும் ஜலத்தினாலும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். மறுபிறப்பின் அனுபவம் எப்படி இருக்க வேண்டுங்கிற சத்தியத்தை இந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டின் நிகழ்வோடு இணைத்து ஒன்று சொல்கிறார். குறிப்பா 3:14, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். தன்னுடைய சிலுவை பாடுகள் மரணத்தை குறித்து இந்த இடத்துல நிக்கோதேமுக்கு ஆண்டவர் விளக்கி இருக்கிறார். அடுத்ததா பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பை ரொம்ப கிளைமாக்ஸா சொல்லக்கூடிய இடம் இதுதான். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மேல் பிதா வைத்த அன்பு எவ்வளவு உன்னதமானது, உயரமானது, ஆழமானது என்பது இந்த ஒரு வசனமே நமக்கு போதும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை பெற்றுக்கொண்டவன் யார் என்றால் நிக்கோதேமு தான். வேற யாருக்கும் கிடையாது. அந்த நடு ராத்திரில ஆண்டவரை சந்தித்த அந்த நிக்கோதேமுக்கு சொன்ன வார்த்தை எதுவென்றால் இந்த மிகப்பெரிய சத்தியம், மிகப்பெரிய ஒரு ஆழமான அன்பை குறித்து பெற்றுக்கொண்ட மனிதன் யார் என்றால் இந்த நிக்கோதேமு தான். அப்படிப்பட்ட உரையாடல் தான் இந்த உரையாடல் காணப்படுகின்றன. அது மாத்திரம் இல்ல, இதுல மனிதனுடைய பொறுப்பை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ மனிதனுக்கும் பொறுப்பே இல்லை என்று சொல்ல முடியாது. என்னதான் ஆண்டவன் ரட்சித்தாலும் கூட மனிதனுடைய பொறுப்பை குறித்தும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மதம் அல்ல, இயேசுவின் மார்க்கம் தான் முக்கியங்கிற சத்தியத்தை இந்த நிக்கோதேமோடு பேசிய அந்த உரையாடலில் தெளிவாக பார்க்கலாம். எனவே மிக 5 காரியங்களை குறித்து இந்த உரையாடலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பு என்பது மனித முயற்சியினால் ஏற்படக்கூடிய காரியம், அது தேவனுடைய கிரியையினால் ஏற்படக்கூடிய காரியம் என்பதையும் இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம். இப்படி பலவிதமான கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கூறுகள் அனைத்தையும் இந்த ஒரு டயலாக்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நிக்கோதேமுக்கு விளக்கி இருக்கிறார். இரவில் சந்தித்த அந்த நபருக்கு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய வெளிச்சத்தை கொடுத்த டயலாக் எதுனா இந்த டயலாக் தான். இனி இந்த 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்களை ஒவ்வொரு வசனமாக தியானித்து அதில் உள்ள ஆழமான கருத்துக்களை நம்ம இப்பொழுது தியானிக்கலாம். இந்த பதிவில் முதல் 2 வசனங்களை குறித்து சற்று ஆழமாக தியானிக்கலாம். யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலில் இயேசு கிறிஸ்து பல நபர்களோடு உரையாடின காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அதுல முதலாவது குறிப்பிடுகிற உரையாடல் எதுவென்றால் நிக்கோதேமு இயேசுவோடு உரையாடின அந்த காரியத்தை பற்றி தான் இந்த இடத்தில் அவர் குறிப்பிடுகிறார். முதலாவதாக இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1-2 பார்க்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இதுல முதல்ல யார் இந்த நிக்கோதேமு என்று பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அவனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னென்றால் இவன் யூதருக்குள்ளே அதிகாரி, பரிசேயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது இந்த நிக்கோதேமு என்கிற பேர் ஒரு கிரேக்க பெயர். ஆனால் இவன் ஒரு கிரேக்கன் அல்ல. அந்த காலத்தில் யூதர்கள்
கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டபடியினாலே அநேக யூதர்களுக்கு கிரேக்க மொழியை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அதனால் இவனுடைய பேர் கிரேக்க மொழியில் இருந்தாலும் இவன் முழுக்க முழுக்க ஒரு பரிசேயனாக காணப்பட்டான். அடுத்தபடியாக பார்க்கும்போது இவன் யூதர்களுக்குள்ளே அதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரி என்றால் நிர்வாக சம்பந்தமான அதிகாரம் படைத்தவனாக இல்லை. இவன் பரிசேயனா இருந்தபடினாலே அந்த யூத மத சம்பந்தமான அந்த குழுக்களுக்குள் இவன் மிகப்பெரிய ஒரு பொசிஷனை, ஒரு பொறுப்பை வகித்தவனாக கருத வேண்டும் என்று வேத வியாக்கியானிகள், வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே இவன் யூதருக்குள்ளே அதிகாரி என்று சொல்லப்படுவது யூத மதத்துக்குள்ளே சிறந்த ஒரு இடத்தை அடைந்தவனாக காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, இவன் செல்வந்தனாக காணப்பட்டான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இவன் ஒரு பரிசேயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேயன் மாத்திரமல்ல, அந்த பரிசேய மதத்தில் இவன் போதகனாக இருந்தான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவனை பற்றி சொல்கிறார். 3வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? ஆண்டவரே என்ன சொல்றார் என்றால், நீ இஸ்ரவேலிலே போதகனாயிருந்தும் இதெல்லாம் தெரியாதான்னு கேட்கிறார். அப்படி என்றால் இவன் ஒரு பரிசேய மதத்தில் இருந்தாலும் யூத மதத்தில் ஒரு போதகனாக காணப்பட்டான். யூத மதத்தினுடைய முறைமைகள், அதனுடைய ஒழுங்குகள், கட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் பின்பற்றி ஒரு சிறந்த பரிசேயனாக காணப்பட்டான். எப்படி பவுல் சிறந்த பரிசேயனாக காணப்பட்டானோ அது போல இந்த நிக்கோதேமும் தன்னுடைய மத வழிபாடுகளில், மதத்தை பற்றியுள்ள காரியங்களில், சடங்காச்சாரங்களை பின்பற்றுவதில் சிறந்து விளங்கி ஒரு சன்மார்க்கமான ஒரு பரிசேயனாக காணப்பட்டான் என்பதுதான் இவனை பற்றி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இவன் ராக்காலத்திலே வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் இவன் இயேசுவிடம் வர வேண்டும்? வரலாற்று பின்னணியை பார்க்கும் பொழுது மல்கியா தீர்க்கதரிசி காலத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வருத வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவே இல்லை. அந்த காலத்தில் எழுதப்பட்ட எந்த நூல்களும் வேத வாக்கியங்களாக அங்கீகரிக்கப்படவில்லை. அது யூதருடைய இருண்ட காலம் என்று கருதப்படுகிறது. அப்படி தேவனுடைய வார்த்தைகளையே வெளிப்படாத அந்த காலகட்டத்தில் இவன் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள், அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள்லாம் பார்த்துவிட்டு இவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு கருத்தோடு அவன் இயேசுவிடம் நெருங்கி வர்றான். அதான் பேக்ரவுண்டு. கர்த்தருடைய வார்த்தைகளே வெளிப்படாத இந்த காலத்தில் கர்த்தருடைய உதவி இல்லாமல் இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்திருக்க முடியுமாங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு அவன் தன்னிடம் உள்ள பலவிதமான ஆவிக்குரிய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக அவன் இயேசுவிடம் வருகிறான். இதுதான் அவனுடைய பேக்ரவுண்ட். அதுக்கு பிறகு பார்க்கும்போது இவன் இரவிலே வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனை பற்றி பல இடங்களில் இரவிலே வந்த நிக்கோதேமு என்றுதான் யோவான் குறிப்பிடுகிறார். ஏன் இரவிலே வர வேண்டும் என்றால் 2 காரணங்கள். ஒன்று, இவன் பரிசேய மதத்தில் மிக முக்கியமான நபராக காணப்பட்டான். பரிசேயுடைய கோட்பாடுகளுக்கும் இயேசு கிறிஸ்துடைய போதனைகளுக்கும் மிகுந்த முரண்பாடு காணப்பட்டபடியினாலே பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே இவன் பரிசேயனாய் இருந்து இயேசுவை பார்த்தால் அது அவர்களுக்கு எம்பாரஸ்மெண்டா மாறிடும், தனக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்கிற காரணத்தால் பயந்து இயேசுவிடம் பகல் நேரத்தில் சந்திக்க வராமல் இருந்திருக்கலாம். ஒரு பயம், ஒரு ஃபியர். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் நாட் பாப்புலர் அமங் ஜூஸ். பரிசேயர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கப்பட்ட நபராக காணப்படாத காரணத்தினாலே அவரோடு நிக்கோதேமு சேர்ந்து மக்கள் பார்த்தால் ஒரு பிரச்சனையாகிவிடும் என்று பயந்து தன்னை இயேசு கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்திக் கொள்ள பயந்து வந்த நபராக கூட இருக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு கருத்தையும் பார்க்க வேண்டும். இவனுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் பகல் நேரத்தில் விவாதிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பகல் நேரத்தில் அவர் சுற்றி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இயேசுடன் நேரடியாக பேசி தன் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியாது. அதனால் தான் கூட அவன் இரவிலே வந்திருக்கலாம். இரண்டுமே உண்மையா இருக்கலாம். பயந்தும் இருக்கலாம், அதே வழியில் தன் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இரவு நேரம் தான் வசதியான நேரம் என்று சொல்லி அவன் இயேசுவிடம் வந்ததாக இருக்கலாம். அடுத்ததாக அவன் கேட்ட கேள்வி ஒரு ஆவிக்குரிய கேள்வி. என்னவென்றால், ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதர் என்று அறிந்திருக்கிறேன். யூ ஆர் மேன் ஃப்ரம் த காட். கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். அவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு போதகனாக பார்க்கிறான். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறான் என்றால், ஒருவனும் தேவனோடு இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அதிசயங்கள் செய்ய முடியாது என்று சொல்கிறார்.
கடவுளோடு மனிதன் இருந்தாலே ஒழிய இவ்வளவு பெரிய மிகப்பெரிய அதிசயங்களை செய்திருக்க முடியாது. எனவே இவன் தேவனிடந்து வந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்கிற 2 காரியங்களை சொல்கிறார். முதல்ல இயேசு கிறிஸ்துவை போதகன் என்று அவன் டிக்ளேர் பண்றான். நிக்கதம் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்றோ மேசியா என்றோ சொல்லவில்லை, அறிக்கையிடமில்லை. அவன் பார்த்த அளவு என்னன்னா, இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய போதகராயிருக்கிறார். அவருடைய டீச்சிங் மக்கள் பிரமிக்கத்தக்கதாக அவருடைய போதனைகள் காணப்பட்டபடினால் இப்படிப்பட்ட போதைகள் கடந்த 400 ஆண்டுகளாக யாரும் சொல்லவில்லை என்று அந்த ஒரு ஆச்சரிய உணர்வோடு கூட நிக்கதோமு இயேசுவிடம் வந்திருக்கலாம். அடுத்ததாக இவன் இயேசு கிறிஸ்துவை அதிசயங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதனாக பார்க்கிறார். அதிசயங்கள்ல பல விதங்கள் உண்டு. பிசாசு கூட அதிசயங்கள் செய்யும். அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் செய்யும். ஆனால் பிசாசு செய்கிற அதிசயத்துக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் செய்கின்ற மிகப்பெரிய அதிசயத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் செய்யக்கூடிய அதிசயங்களை பிசாசு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பல நிகழ்வுகளை இயேசு கிறிஸ்து நிகழ்த்தினபடினாலே அவன் சொன்ன வார்த்தை, ஒருவனோடு தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்திருக்க முடியாது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிசயங்கள் செய்கிற நபராக பார்க்கிறார். இதுல தவறு ஒண்ணும் இல்லை. அவனுடைய பார்வை சரிதான். மேசியா என்கிற அறிவுக்கு அதிசயங்கள் மட்டும் போதுமல்ல என்பது உண்மைதான். ஆனால் அந்த அதிசயங்களை அவசியம் என்கிற காரணத்தினாலே இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய போதகராயிருக்கிறார், மிகப்பெரிய அதிசயங்களை செய்கிறார் என்கிற 2 கண்ணோட்டத்தோடு கூட அவன் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வார்த்தைகளால் புரிந்து கொண்டு இயேசுவிடம் நெருங்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், அவனுடைய மத அறிவு, மத பழக்க வழக்கங்கள் எதுவுமே அவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இங்க இயேசு கிறிஸ்துவை நிக்கதோமு பார்த்த காரியம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால், எந்த மத சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மத கோட்பாடுகளும் ஒரு மனிதனை ஆவிக்குரிய வகையில் திருப்திப்படுத்த முடியாது என்பதை இந்த நிக்கதோமு சொன்ன இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. அவன் பரிசேய மதத்தில் ரொம்ப தீவிரமா இருந்தான். ஆனா அவனுக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருந்தபடியினால், ஒரு தாகம் இருந்தபடியினால இயேசுவிடம் வருகிறான். புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், எந்த மத சடங்குகளும் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்க முடியாது. மத சடங்குகள் மூலம் ஒரு மனிதன் ஆண்டவரிடம் நெருங்க முடியாது என்பது இந்த நிக்கதோமு சொன்ன வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமில்லை, இந்த இடத்தில் 2 முக்கியமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிக்கதோமு முதலில் பயந்து ஆண்டவரிடம் வந்தான். ஆனால் பின்னால் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தைரியசாலியாக மாறிவிட்டான். இயேசு கிறிஸ்து சரீரத்தை அடக்கம் பண்ணுகிற காரியத்தை தைரியமாக தன் நிலைமையை வெளிப்படுத்தி உதவி செய்தான். ஆனால் அப்போஸ்தலனாக அறியப்பட்ட யூதாஸ் ஆரம்பம் பிரகாசமாயிருந்து பின்னாட்களில் மறுதலித்து போனான். எனவே ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஆரம்பத்தை, பிரகாசத்தை வைத்துக் கொண்டு இவன் பின்னாட்கள் இப்படிதான் முடிப்பான், இப்படிதான் வளர்வான் என்று நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. somebody may start well but end in ill அப்படிம்பாங்க. பிரகாசமாக ஆரம்பித்து படுதோல்வியில் முடிப்பார்கள். எனவே இது ஒரு பார்வை. அடுத்தபடியா நிக்கதோமு பற்றி பார்க்கும் பொழுது இவனும் பவுலும் ஒரே கேட்டகரி தான். 2 பேருமே உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இருந்தபடினாலே 2 பேரையும் ஆண்டு தெரிந்து கொண்டார். அடுத்ததாக கூட இன்னொரு காரியத்தையும் பார்க்க வேண்டும். இவன் ஒரு பரிசேயன், மத வழிபாடுகள் தீவிரமாக காணப்பட்டான். அதே மாதிரி சமாரியா பெண் இருக்கிற, அவள் வாழ்க்கையில் பல நபரோடு வாழ்ந்த பெண்மணி. ஆனால் அவளும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். சன்மார்க்க மதமோ பாவமோ எதுவுமே ஆண்டவரை நெருங்குவதற்கு ஒரு தடையாக இராது. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நெருங்கும் போது அவர்களுக்கு மீட்பு கிடைக்கிறது என்பது இந்த நிக்கதோமு மூலமான கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியம். இதுதான் இந்த முதல் 2 வசனங்கள் மூலமாக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். அவன் முதலில் பயமுள்ளவனாக இருந்தாலும் பின்னாலே தைரியசாலியாக மாறினான். அவனுடைய ஆத்ம தாகத்தை தீர்ப்பதற்காக இயேசுவிடம் வந்தான். அவனுக்கு இயேசு கிறிஸ்து மேசியா என்கிற புரியில் முதல் இல்லாவிட்டாலும் பின்னாட்கள் மேசியா என்று அவர்தான் உலகத்தின் ரட்சிகர் என்று தேவனுடைய ராஜ்யத்துக்குள் எப்படி பிரவேசிக்க முடியும் என்கிற காரியத்தை அறிந்து கொண்டான். இப்படி அவனுடைய ஆரம்பம் ஒரு பிரகாசம் இல்லாமல் இருந்தாலும் முடிவில் மிக பிரம்மாண்டமான ஒரு காரியமாக மாறிவிட்டது. இனி அடுத்த பதிவில் மற்ற வசனங்களை குறித்து சற்று ஆழமாக தியானிக்கலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.